கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழி நடத்துவாராக. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒன்று வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லி ஒரு வசனம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை என்ன பார்க்கிறோம்? அவர் கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கிருபை இரக்கமுள்ள தேவன், அவர் கருணையுள்ள தேவன். நம்ம மேல ஒரு கருணை அவர் வைத்திருக்கிறபடினாலே அவர் என்ன செய்தார்? கிறிஸ்து தேவனோடு கூட ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தார். ஆனால் நமக்காக இந்த உலகத்திலே தரித்திரராக மாற்றப்பட்டார். அவருடைய தரித்திரத்தின் மூலமாக நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பாக்கியத்தை ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் தான் ஐஸ்வர்யத்தை இழந்து தரித்திரராக மாறி அவருடைய தரித்திரத்தின் மூலமாக நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவது எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துகிறார். எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம், ஒரு கருணையுள்ள தெய்வம் பாருங்க. மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், வானத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு தெய்வம் எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக தரித்திரராக மாற்றப்பட்டார். காரணம், நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக, ஐஸ்வர்யவான்களாக வாழ்வதற்காக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சந்தோஷத்தின் சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தரித்திரராக மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஒரு தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஒரு இரக்கமுள்ள தெய்வம், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுல சந்தோஷப்படுகிற தெய்வம், நாம் வளர்கிறதுல பெருகுகிறதுல நாம் வளர்வதில் ஆண்டவர் மகிழ்ச்சி வருகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்பி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் நம்பி ஜீவிங்கள். அவருக்காக நீங்கள் சாட்சிகளாக வாழும்போது நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சொந்தமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு இந்த நாளில் தந்து உங்களை வழிநடத்துவார். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவராக. நல்ல தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அருமையான ஒரு வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக தரித்திரராக மாற்றப்பட்ட தெய்வமே, நம்முடைய தரித்திரத்தின் மூலமாக எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபைகள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டுகளை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.